யமகா இந்த வண்டியை எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி யமகாவில் எஃப்சி சீரீஸில் எஃப்சியோட வெர்ஷன் 3 இருக்குது. அது மாதிரி எஃப்சி-எஸ் அப்படிங்கிற மாடல் இருக்குது. எஃப்சியோட வெர்ஷன் 4 இருக்கட்டும், அதில் ப்ளூடூத்தாக இருக்கட்டும், ஹைப்ரிடாக இருக்கட்டும், இந்த எஃப்சி சீரீஸில் ஏகப்பட்ட வெஹிக்கிள் இருக்கும்போது எஃப்சி புதுசாக ரேவ் அப்படிங்கிற மாடலை எதுக்கு அறிமுகப்படுத்தணும்? இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சியோட வெர்ஷன் 4மே இருந்துகிட்ருக்கு, டீலக்ஸ் மாடல். இதுக்கும் என்ன வித்தியாசம், ப்ரைஸில் என்னெல்லாம் மாற்றங்கள் வருது, என்னென்ன விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருக்கும், ஒருவேளை நீங்கள் எஃப்சியோட வெர்ஷன் 3 எடுக்கிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வரீங்கன்ற பட்சத்தில் என்னெல்லாம் அப்கிரேட் இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சன் யமகா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஹிக்கிள் ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகள்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் யமகா வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன் யமகாவோட புதியதாக ப்ளூ ஸ்கொயர் ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. அதோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த கம்பேரிஷன் வீடியோக்குள்ளே வந்து போக ஆரம்பிப்போம். முதல்ல ப்ரைஸில் இருந்தே நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ விலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி எந்த செக்மெண்ட் எந்த ப்ரைஸிங்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கனால நான் ஃபோனில் பார்த்தே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ யமகாவோட இந்த எஃப்சி ரேவ் பார்த்தீங்க அப்படின்னா 1,17,896 ரூபா எக்ஷோரூம் விலை. நான் அப்ராக்சிமேட் காஸ்ட் தான் சொல்கிறேன், ஒரு 200-300 ரூபா முன்ன பின்ன வந்து இருக்கலாம். ஸோ இந்த விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க 1,17,896 ரூபா. இதே நீங்கள் வந்து யமகாவோட எஃப்சியோட இந்த வெர்ஷன் 4 இல்லை டீலக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போகிறீங்க அப்படின்னா 1,20,982 ரூபா, அதாவது 3,000 ரூபா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து அதிகமாக இருக்குது. இந்த எஃப்சி-எஸ்ஸோட இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2,500 ரூபா தான் விலை வந்து அதிகமாக வரும். ஸோ இதை விட அந்த மாடல் 500-600 ரூபா வந்து விலை கம்மியாக தான் வரும். அந்த வெஹிக்கிளை காட்டிலும் ஒரு 2,500 ரூபா விலை தான் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நான் சொல்வேன். இன்கேஸ் நீங்கள் வந்து V3 பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம், வெர்ஷன் 3 எஃப்சியோட வெர்ஷன் 3 பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் மாடல் 1,09,144 ரூபா தான் எக்ஷோரூம் காஸ்ட் வரும். நீங்கள் ப்ளூடூத்தோட பார்த்தீங்க அப்படின்னாலும் 1,12,693 ரூபா எக்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எஃப்சியோட V3ல இருந்து ஒரு அப்கிரேட் மாடல் தான் இந்த வெஹிக்கிள். ஸோ V3 பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஐ திங்க் ஒரு 8,000 ரூபாயோ 9,000 கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா எஃப்சி ரேவ் அப்படிங்கிற மாடலை வந்து வாங்க முடியும். ஸோ எஃப்சி ரேவ் போகலாமா இல்லை எஃப்சி இந்த வெர்ஷன் 4 வந்து போகலாமா அப்படிங்கிறத நம்ம மேஜராக வந்து பார்ப்போம். வெர்ஷன் 3க்கும் இந்த ரேவுக்கும் பண்ணியிருக்க மாற்றம் என்ன, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுப்போம். அடுத்து இந்த 2 கம்பேரிஷனுக்கு வருவோம். ஓகே வீலர்ஸ், நான் வீடியோ ஃபுல்லாமே எக்ஷோரூம் காஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸோட ஆன் ரோடு காஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆன் ரோடில் எவ்வளோ வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஃப்சியோட ரேவ் போகிறீங்கன்ற பட்சத்தில் 2 கலர் ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் யமகாவோட எஃப்சியோட வெர்ஷன் 3 போகிறீங்கன்ற பட்சத்தில் 3 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. சார் நம்ம ஃபஸ்ட்டு வெர்ஷன் 3க்கும் இந்த எஃப்சி ரேவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா 8,000 ரூபா கூடுதலாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாடல் வந்து எடுக்க முடியும். 8,000 ரூபா 8,500 ரூபா பக்கம் கூடுதலாக கொடுத்தா தான் இந்த மாடல் வந்து எடுக்க முடியும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெர்ஷன் 3ல இருந்து ஒரு அப்கிரேட் மாடல் மாதிரி தான் இதை வந்து போர்ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது மேஜராக கிடைக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்சி ரேவில் 2 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம், அலாய் வீல்ஸ் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்சி வெர்ஷன் 3ல வந்து இந்த கான்ட்ராஸ்ட் அலாய் வீல்ஸ்லாம் வந்து கிடைக்காது. முக்கியமான அப்கிரேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட் தான். ஸோ இந்த ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பை ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு, மேலே வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரி இது இருக்குது. சிமிலராக இந்த ஹெட்லைட் பார்க்குறதுக்கு எஃப்சியோட 250 மாதிரியே டிசைனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 250ல் வந்து இந்த இடம் மட்டும் இருக்காது, மித்தபடி இருக்கும். இது கொஞ்சம் ஹெட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட் உண்மையிலே அக்ரஸிவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்ரஸிவான டிசைனுக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுவேன். அடுத்ததாக பண்ணியிருக்க அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் 8,000 ரூபாங்கிறது அதிகமாக செலவிடுற மாதிரி இருக்கும். மித்தபடி வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், இந்த சைடு பேனலாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சியோட வெர்ஷன் 3 நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. இந்த 8,000 ரூபா 8,500 ரூபா நீங்கள் ஹெட்லைட்டுக்காகவும் இண்டிகேட்டருக்காகவும் மாற்றணும். நீங்கள் ஒரு வேளை பழைய எஃப்சியோட வெர்ஷன் 3 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்டும் இண்டிகேட்டரும் மாற்றினீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எஃப்சி ரேவ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் வந்து குறிப்பிடலாம். ஸோ
எஃப்சியோட இந்த நியூ கிராஃபிக்ஸ் வந்து குறிப்பிடலாம். அந்த பிளாக்ல பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அடிக்கிற மாதிரி ரொம்ப அதிகமான கலர்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப செட்டிலாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ரேவ் அப்படின்னு ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. நீங்கள் வெர்ஷன் 4ல் கூட ஹெட்லைட் வந்து மாற்றிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ டிசைனாக இந்த அக்ரெசிவான டிசைன் நிறைய யங்ஸ்டருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து V3க்கும் இந்த ரேவுக்கும் என்ன மாற்றம் அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேவுக்கும் V4க்கும் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ முதல் விஷயம், யமகாவோட வெர்ஷன் 4 போகிறீங்க இல்லை டீலக்ஸ் மாடல்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3000 ரூபா கூடுதலாக எக்ஸ்ஷோரூமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் முக்கியமான விஷயம், பலவிதமான கலர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். டீலக்ஸில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நான் ஹைப்ரிடை இந்த போட்டிக்குள்ளேயே எடுத்துகிட்டு வரல, நான் சொல்கிறது எல்லாமே டீலக்ஸ் மட்டும் தான் வந்து குறிப்பிடுறேன். ஸோ பலவித கலர் ஆப்ஷனோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த வெஹிக்கிளை வந்து வாங்க முடியும் எஃப்சி வெர்ஷன் 4 போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். அதை விட முக்கியமாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சியோட வெர்ஷன் 4ல் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பட் நீங்கள் ரேவ் போனீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க எஃப்சியோட வெர்ஷன் 4 போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதோட கிளஸ்டர் வந்து நீங்கள் MT15 பார்த்துருப்பீங்க, அந்த கிளஸ்டர் மாதிரியே தான் இதோட கிளஸ்டர் வந்து இருக்குது. பட் நீங்கள் எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் 2லேருந்து இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டர் வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப ஓல்டாக ரொம்ப அவுடேட்டடாக இருக்குன்னு சொல்ல இந்த ரேவில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 3லேயும் இதே கிளஸ்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது நார்மல் மாடலில் ப்ளூடூத் போனீங்க அப்படின்னா வெர்ஷன் 4ல் இருக்கக்கூடிய கிளஸ்டரை வந்து 3ல் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கிளஸ்டர் நீங்கள் இப்போ இமேஜஸ்லாம் வந்து பார்ப்பீங்க, ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது, சின்ன டிஸ்பிளேவாக இருக்குது, அதில் நம்பர்ஸ் வந்து பார்க்க கொஞ்சம் தெளிவாக தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவேன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியான ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. 2025ல் இந்த ஃபீச்சரை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி நீங்கள் ரேவ் லான்ச் பண்ணிங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம்ல, அது ஒரு சின்ன வருத்தம் அளிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ரேவை பொறுத்த வரைக்கும். மேஜராக இந்த 3 மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வெஹிக்கிளுக்கும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த ஹெட்லைட்டோட சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். டெய்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன் 4 போனீங்கன்னா LED டெய்லைட் வந்து கிடைக்கும். இதே ரேவ் போனீங்க அப்படின்னா ஹாலோஜன் டெய்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்குது. வெர்ஷன் 2ல் இருந்த மாதிரி ஹெட்லைட் செட் அந்த டெய்லைட் செட்டப் தான் உங்களுக்கு ரேவில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டீலக்ஸ் மாடல்லாம் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ எஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியிலேயே வந்து இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வெர்ஷன் 4ஓட டீலக்ஸ் மாடல்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இப்போ நான் சொன்ன மாற்றங்கள் தான் நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வெர்ஷன் 4 போனீங்கன்னா கிடைக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி மல்டிபிள் நிறைய கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் 4 போனீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி டெய்லைட் ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனல்லே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேவ்லேருந்து ஒரு 3000 ரூபா எக்ஸ்ஷோரூமில் கூடுதலாக போட்டிங்கன்னா FC4ல் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஓகே வீலர்ஸ், நீங்கள் வித்தியாசங்கள் என்னென்ன, V3க்கும் ரேவுக்கும் என்ன வித்தியாசம் வருது, ரேவுக்கும் V4க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் V3 போனாலும் சரி, V4 போனாலும் சரி, ரேவ் போனாலும் சரி, எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வாங்க நம்ம அதை 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபியூல் டேங்க் தான். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா வண்டியிலையும் 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜுக்கு கம்யூட்டராக நீங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த ஃபியூல் டேங்க் வந்து போதும் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, 13 லிட்டர் நீங்கள் ஒரு இந்த வெஹிக்கிள் ஒரு 45 இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து 650 கிலோமீட்டராவது உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக மேஜராக சீட்டிங் கம்ஃபோர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 790 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ என்னால் தாராளமாக 2 காலை கீழே வைக்க முடியுது. XSR சொல்லியிருந்தேன் 810 mm இருந்தாலும் அது வந்து ரொம்ப லீனாக இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் அந்த சைட்லலாம் பல்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் ரைடர் உட்காரலாம் தான், நான் உட்கார முடியாதுன்னு வந்து சொல்லலை. பட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரியர் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன் சீட்டுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக பெரிய சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த 160cc வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கம்ஃபர்ட் பில்லியனுக்கு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஃபேமிலி ரிலேட்டடாக வாங்கணும்லாம் நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த வெஹிக்கிளை வாங்குறது, சீட்டெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கே அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து வந்துடும். அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நான் சொன்ன ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் தான்.
ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் போங்க, சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வீட்டில் லேடிஸ் ஒன் சைடாக உட்காரனாலும் உட்கார முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் ஃபேமிலி யூசேஜ்க்காகலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யமகாவோட அந்த எஃப்சி சீரிஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எஃப்சி எக்ஸை கூட ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. ஸோ மேபி நீங்கள் எஃப்சி எக்ஸை விடுங்க, அந்த எஃப்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லுவேன். உட்காரக்கூடிய அந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டர், ரொம்ப அக்ரெசிவாக குனிஞ்செலாம் வந்து உட்கார வேண்டியதில்லை. நீங்கள் எக்ஸ்எஸ்ஆரோட கம்பேர் பண்ணால், நம்ம இப்போ புதுசாக வந்தனால நான் எக்ஸ்எஸ்ஆரை வந்து லிஸ்ட்டில் எடுத்துக்கிறேன். எக்ஸ்எஸ்ஆரோட கம்பேர் பண்ணால் இந்த ரைடிங் போஸ்டர் ரொம்ப ரிலாக்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. மேபி நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்குறவங்க, மோஸ்ட்லி என்கிட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து சஜஷன் வந்து கேட்டதில்லை, ஒரு மிடில் ஏஜ் பர்சன் தான் வந்து சஜஷன் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கும் இந்த ரைடிங் போஸ்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு 40-45 இருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 inches வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயரு, 100/70. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 140/60 ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல அகலமான டயர்ஸ். எஃப்சியோட வெர்ஷன் 1 தான் இதை வந்து கிரியேட் பண்ணதே அப்படின்னு வந்து சொல்லலாம். ரியரில் வந்து நல்ல அகலமான டயர்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணதே எஃப்சியோட வெர்ஷன் 1 தான். அதே மாதிரி பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm டிஸ்க் பிரேக்கு, ரியரில் 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் டூயல் சேனலுக்கு வந்து மாறிட்டாங்க. ஸோ எஃப்சியும் மாறினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனர் ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது. அது ஹைவேக்கும் தகுந்த மாதிரி இருக்குது, சிட்டிக்கும் தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். யமகாவோட எஃப்சியோட வெர்ஷன் 1, ஸோ அது அறிமுகமான காலகட்டம் 2008. அப்போ யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண ஒரு வெஹிக்கிளாகவும் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அதோட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்தது ஒரு 153 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. செம பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படி தான் வந்து சொல்லணும். அந்த செக்மெண்ட்டில் இருந்த மித்த வெஹிக்கிள்ஸை காட்டிலும் அந்த வெஹிக்கிளோட டிசைனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த ரைடபிலிட்டி, அதாவது ரைட் அண்ட் ஹேண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து தான் யமகாவோட எஃப்சி வெர்ஷன் 1 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பட் இப்போ அதே மாதிரி தான் இந்த இன்ஜின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் பயன்படுத்தியிருக்கிறது ஒரு 149 cc கொண்ட இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின் தான் இது. SOHC செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்க அப்படின்னா 12.4 PS பவரும் 13.3 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இயங்கக்கூடிய இன்ஜினாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி V3 அண்ட் டிரைவ் போனீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்காது. V4 போனீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வாங்க நம்ம அதை வந்து ரைடில் வெஹிக்கிளை ஓட்டிக்கிட்டே பேசுவோம். ஓகே வீலர்ஸ், நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக தெரியுதா? லாஸ்ட் XSR வீடியோவில் கொஞ்சம் சொதப்பலாகி போச்சு. எக்ஸாஸ்ட் நோட் ஓகே, இது எல்லாமே சிமிலர் தான். நம்ம டிசைன் எதுலேயும் மாற்றம் இல்லைன்னாச்சு, அப்புறம் இது மட்டும் எப்படி மாறும்? சேம் எக்ஸாஸ்ட் தான், சேம் எக்ஸாஸ்ட் நோட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் தான் ரொம்ப பார்க்க சின்னதாக இருக்குது. இப்போ நிறைய நம்ம வந்து புதுசாக பெரிய பெரிய கிளஸ்டர் வந்து பார்த்து பழகிட்டோம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. பட் பகல் நேரங்களையும் பார்க்க ரொம்ப தெளிவாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஐடல்லையும் பார்த்தீங்கன்னா ரிஃபைண்டாக தாங்க இருக்குது. ரொம்ப வைப்ரேஷன்லாம் சொல்லவே முடியாது. ஒரு 5000 RPMக்கு மேலே ஐடலில் வந்து வைப்ரேஷன் இருக்குது. ஓட்டி பார்ப்போம். பரவாயில்ல, பவர் வந்து லீனியராக டெலிவரி பண்ணுது. அந்த லோவர் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய 150 அப்படின்னு தான் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்சியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த லெவலுக்கு 150 சீரீஸில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குன்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ இந்த வண்டியில் இல்லைன்னு தான் சொல்லணும். வெர்ஷன் 1ஓட யூசர்ஸ்க்கு தெரியும் வெர்ஷன் 1 எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எஃப்சியில் இல்லை. ரொம்ப லீனியராக பவர் டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸு இப்போ 150ல் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்டும் வந்து 160க்கு வந்து மாறிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு அப்பாச்சியோட TVS 160 இருக்கட்டும், N160 இருக்கட்டும், NS 160 இருக்கட்டும், பெருசாக 150 பிராண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் 160க்கு வந்து போயிட்டாங்க. பட்
அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு என்எஸ் இல்லை அப்பாச்சி 160 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அண்டர் பவராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜென்ரலாக ஒரு 150cc கம்பேர் பண்ணும்போது லோவர் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குது, லீனியராக பவர் டெலிவரி பண்ணுது. பட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து 5 கியர் வந்து போட்டாச்சு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு 60 க்ரூஸ் பண்ணுறீங்க சிட்டிக்குள்ளே அப்படின்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 80க்கு மேலே தான் உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸுங்கிறது இந்த வண்டியில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 80க்கு மேலே நீங்கள் வந்து ஓட்டும் போது தான் கம்மியாக இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லுவேன். நல்ல ஃப்ளிக்கபுளாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் கேப்பில் பூந்து வரதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் போஸ்டர் உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமிலி யூசேஜ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த பில்லியன் சீட்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. இந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் பூரா உட்காந்து க்ரூஸ் பண்ணாலும் பெருசாக டயர்ட் தெரியாத வகையில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முன்னாடி தள்ளி லோடு வந்து கையில் கொடுத்து வச்சு ஓட்டுற மாதிரிலாம் வந்து இல்லை. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டர்னே சொல்லுவேன் இந்த ரைடிங் போஸ்டர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிரேக்கிங் நல்லா இருக்குது. பட் எல்லோரும் டூயல் சேனலுக்கு வந்து மாறிட்டாங்க. இவங்களும் டூயல் சேனல் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ ரியர் பிரேக்கை நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக அழுத்திங்கன்னா வீல் வந்து எங்கேயும் ஸ்கிட் ஆகலை. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா டூயல் சேனல் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். எனக்கு எஃப்சியோட பிரேக்கிங் வந்து ஜென்ரலாகவே வந்து பிடிக்கும். நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து நிறுத்த முடியும். ஜென்ரலாகவே எனக்கு எஃப்சியோட பிரேக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லாம் வந்து ரொம்ப ஹெவியராக கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா இப்போ காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டூயல் சேனல் ஏபிஎஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் யமகாவை பொறுத்த வரைக்கும். மேபி அடுத்த அப்டேட்டில் வந்து மேபி இதை ஒரு ப்ரைஸ்க்காக நீங்கள் இதை கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட வச்சுப்போம். அடுத்து FC4லையாவது உங்களுக்கு வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். அதுமாதிரி கிளச் ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டரான ஒரு கிளச்சாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியாலாம் வந்து தெரியவே இல்லை. நம்ம வந்து ஒரு 6th கியரில் 40 km ஸ்பீடில் போக முடியுதான்னு பார்ப்போம். சாரி 5th கியரில் 40 km ஸ்பீடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம XSR வீடியோ எடுத்தோம், அதனால் அந்த 6th கியர்ன்றது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த ஸ்பீடில் தான் சிட்டிக்குள்ளே தான் வந்து க்ரூஸ் பண்ணுவோம். ஒரு 40ல் 5 கியர் போட்டு க்ரூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அப்படியே குயிக்காக த்ராட்டில் பண்ணுவோம். ஓகே, இன்ஜினோட அந்த நாக்கிங்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் XSRஐ 6th கியர்லேயே 40ல் வந்து போக முடிஞ்சிச்சு. சேம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சிட்டிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து ஓட்டலான்னு சொல்லுவேன். ஒரு சின்ன 0 to 100 ட்ரை பண்ணுவோமா? நம்ம ஒரு யூட்டன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன 0 to 100 வந்து ட்ரை பண்ணுவோம். 100 போகுதான்னு தெரியல. என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஹேண்டில் பார்லாம் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 0 to 100 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ஜென்ரலாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். 8000 RPMக்கு மேலே கியர் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ 80க்கு மேலே நீங்கள் வந்து பார்க்கலாம் பவர் கம்மியாக இருக்கிறத. காற்று வந்து ஹெவியாக அடிச்சிட்ருக்கு. 100 போயிடுப்பா. ஓகே ஹைட்டாக போயிட்டு வருது 100 பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இதோட டாப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 100 வந்து வச்சுக்கலாம். அதான் சொன்னேன்ல, டாப் எண்டு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் லோவர் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ பழைய எஃப்சி வெர்ஷன் 1 வந்து நான் அந்த சமயத்தில் ஓட்டினப்போ ஒரு 130-135 வந்து போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். பட் அது மாதிரி இப்போ இருக்க எஃப்சி வந்து இல்லை. இவங்க வந்து கொஞ்சம் மைலேஜ்க்காகவும் கொஞ்சம் ரிலையபிலிட்டிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜினை வந்து டியூன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எஃப்சியோட அந்த வெர்ஷன் 3 வந்து வச்சுருக்காங்க, வெர்ஷன் 4 வந்து வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 45 km வரைக்குமே மைலேஜ் கொடுக்கும். 45-50 அந்த ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும்.
ஸோ எனக்கு ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ரிலையபிளான இன்ஜினும் கூட. பிரேக்கிங்கில் ஏபிஎஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இன்ஜின் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். உட்காரக்கூடிய ரைடிங் போஷர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் இந்த பைக்கில் ஓட்டினதில். Yamaha FZ Revoட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பாசிட்டிவாக இந்த வெஹிக்கிளில் பார்த்த விஷயங்கள் ஆஸ் யூஷுவல் இன்ஜின் நல்ல ரிலையபிளான ரிஃபைனான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் லீனியராக டெலிவரி பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீட்டிங் கம்ஃபோர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரியும் இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருக்க விதம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். பைக்கிலோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இந்த பைக்கில் எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது. டிசைன் ஆல்சோ இந்த ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் டிசைனாக பார்க்க கொஞ்சம் அக்ரெசிவான டிசைன்லையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் நான் நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து லீனியராக தான் இருக்குது, அக்ரெசிவாக இல்லை. இந்த செக்மெண்ட்டில் ஒரு அண்டர் பவரான ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலும் லோவர் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது, பட் அண்டர் பவராக தான் ஃபீல் ஆகுது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை. அடுத்ததாக இந்த செக்மெண்ட்டில் எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களும் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். FZ வெர்ஷன் 4ல் இருக்கிற மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் நான் மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.